இறை மக்களே கூடி வாருங்கள், உங்கள் இரு கரமும் கூப்பி வாருங்கள். இறை மக்களே கூடி வாருங்கள், உங்கள் இரு கரமும் கூப்பி வாருங்கள். உறுதியான நம்பிக்கையில் இறையிடம் வரம் கேளுங்கள். கேட்டதெல்லாம் கேட்டபடி கிடைத்ததென்று மகிழுங்கள். இறை மக்களே கூடி வாருங்கள், உங்கள் இரு கரமும் கூப்பி வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இந்த மகிழ்ச்சியோடு தான் இந்த நாளினுடைய திருப்பலியை நாம் தொடங்குகிறோம். ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய ஆற்றலும் அன்பும் நம்மை வழிநடத்துகின்றன. வழிநடத்துகிற வல்லமை, ஆற்றல், அன்பு அதே வல்லமையை, ஆற்றலை, அன்பை சுமக்கின்ற கருவிகளாக நம்மை மாற்றுகின்றன என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். மனிதன் பல்வேறு வாழ்வு நிலைகளிலே கடந்து வருகிற போது சொத்தின் மீதும் பொருளின் மீதும் செல்வத்தின் மீதும் பணத்தின் மீதும் பதவி மீதும் அதிகம் ஆர்வம் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த ஆர்வம் மனிதத்தை துளைத்து மாண்பை மறந்து மாக்களாக வாழ வழிவகுக்கிறது. நீங்களும் நானும் நம்புகிற கடவுள் நம்மை மனிதர்களாக வாழ அழைக்கிறார். மனிதர்களாக வாழக்கூடிய வல்லமையை இறைவன் இந்த திருப்பலி அருளின் மூலமாக தருவார் என்ற நம்பிக்கையோடு இப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நான் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உமது திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நிறுவிடுவித்த உமது நம்பிக்கையாளருக்கும் புனித பேரின்பத்தையும் தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சியடைய செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 44, இறை வார்த்தைகள் 18 முதல் 21, 23 முதல் 29 மற்றும் பிரிவு 45, இறை வார்த்தை 1 முதல் 5 முடிய. அந்நாள்களில் யூதா யோசேப்பு அருகில் வந்து, என் தலைவரே, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும். என் தலைவரே, செவிசாய் தருளும். உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இணையானவர். என் தலைவராகிய தாங்கள் உம் பணியாளர்களாகிய எங்களிடம், உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள். அதற்கு நாங்கள், எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர். அவனுடைய சகோதரன் இறந்து விட்டான். அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம். அப்பொழுது தாங்கள், அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள். உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்றும் உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள். உம் பணியாளர்களாகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம். பிறகு எங்கள் தந்தை, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். நாங்கள், எங்களால் போக இயலாது. எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம். வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம். உம் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான். அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன். ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை. இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள். இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்தில் இறங்கச் செய்வீர்கள் என்றார். அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார். யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். எகிப்தியர் அதை கேட்டனர். பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு. என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகிலடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகி யோசேப்பு நான் தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை
நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவெனும் 3 கோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 7 தொடங்கி 15 முடிய. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள்.
பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதி உடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உடையவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, இன்றைய நாளினுடைய சிந்தனையாக முதல் வாசகத்திலே சொல்லப்படுகிற ஒரே ஒரு சுற்று உரை, உங்களால் விற்கப்பட்ட உங்களுடைய தம்பி. அதை சுருக்கமாக விற்கப்பட்ட தம்பி நான் என்று கூட நாம் பொருள் கொள்ளலாம். இந்த தலைப்பிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மனித வாழ்வினுடைய யதார்த்தங்களை நோக்குகிற போது மனிதன் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்கின்ற மனிதனாக வாழ்ந்து தனது வாழ்வை தகவமைப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். 2 விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அரசியலில் இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, குடும்பங்களில் கூட அது தெளிவாக பார்க்கிறோம். நானும் அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். பல நிலைகளில் நானும் அதிலே வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறேன் என்பதிலே ஐயமில்லை. எது எக்கெடு கெட்டு போனால் என்ன, நான் நல்லா இருந்தால் சரி. இது எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னா, இப்பொழுது பீகார் மாநிலத்திலே தேர்தல் வரப்போகிறது. அங்கு தேர்தல் பரப்புரைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் எப்படி அவர்கள் ஓட்டு போட வருகிற போது எந்தையெல்லாம் சாட்சியமாக கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்தில் கூட இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது. 2026 தேர்தல் வரப்போகிறது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் கூட்டணி கட்சிகள் அமைத்து விட்டார்கள். யாரெல்லாம் முதல்வர்களாக தேர்ந்தெடுக்கப்பட ஆசைப்பட்டுள்ளார்களோ அவர்கள் வேட்பாளர்களாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். மண்ணை காப்போம் மக்களை காப்போம் என்ற கோஷத்தோடு, ஓரணியில் இணைவோம் ஒன்றாக செயல்படுவோம் என்ற கோஷத்தோடும் அரசியல் கட்சிகள் எல்லாம் தங்களுடைய பரப்புரைகளை மக்களை சென்று சந்திக்கின்ற செயல்பாடுகளை தொடங்கி இருக்கின்றன என்று செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் நாம் பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது, எதையோ ஒன்றை அவர்கள் தொலைத்து விட்டார்கள், இல்லை என்றால் எதையோ ஒன்றை அவர்கள் வாங்க ஆசைப்படுகிறார்கள் என்பதுதான். மனிதன் வாழ்வியலுடைய ஓட்டத்திலே பணம் இருந்தால் எதையும் வாங்கலாம் என்ற ஒரு எண்ணத்தையும்,
எதை வித்தாவது நான் நினைப்பதை சாதிக்கலாம். மானத்தை கூட விற்கலாம், மரியாதையை கூட விற்கலாம், கௌரவத்தை கூட விற்கலாம். நம்மெல்லாம் ஓட்டு போடுகிற போது காசு கொடுக்கிறார்கள் என்று செய்திகளிலே சொல்லப்படுகிறது. காசுக்காக ஓட்டை விற்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஒரு தொகுதியில் 50 கோடி 100 கோடி எல்லாம் செலவு செய்கிறார்கள், மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஓட்டு போடுகிறார்கள் என்றெல்லாம் செய்தித்தாள்களை நாம் வாசிக்கிறோம். நான் ஒருபோதுமே ஓட்டுக்கு இதுவரை காசு வாங்கினதில்லை. அதனால் நான் கேள்விப்படுகிறத உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதை எதை வித்தாவது என்னுடைய ஓட்டு என்னுடைய உரிமையாக இருக்கலாம், என்னுடைய சொத்தாக இருக்கலாம், சொந்த பந்தத்தையோ ஆய் அப்பனையோ பிள்ளைகளையோ எதையோ விற்று, மானத்தை விற்று, மரியாதையை விற்று நான் நினைக்கிறத வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி மனிதன் பயணம் செய்து கொண்டே இருக்கிறான். இது ஒரு புறம். ஆனால் நீ கொண்டிருக்கிற பணமும் சரி, நீ கொண்டிருக்கிற தங்கமும் சரி, செல்வமும் சரி, பதவியும் சரி, இதெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுகிற மக்களும் ஒரு புறம் இருக்கிறார்கள். முடியாது தான். அப்படி இந்த 2 நிலைகளுக்கிடையே இருக்கின்ற வேற்றுமைகளையும் ஒற்றுமைகளையும் எண்ணோட்டங்களிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய முதல் வாசகத்தினுடைய தொடக்கத்திலே அருமையாக முன்னுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியருளினார் என்று யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்வதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சகோதரர்கள் யார் என்று பார்க்கிற போது, தன்னுடைய தந்தை யாக்கோப்பினுடைய அன்புக்கு யார் நெருக்கமானவர் என்று அவர்களிடையே எழுந்த போட்டியின் மித்தமாக விற்கப்பட்டவன் தான் இந்த தம்பி. அதனால தான் நான் சொன்னேன் விற்கப்பட்ட தம்பி என்று கூட இந்த நாளிலே நாம் இதை அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இந்த தம்பியானவன் தன் தந்தைக்கு நெருக்கமாக, தந்தையினுடைய அன்பிலே மிகவும் ஆழமாக இருந்ததனால், பொறாமையினால், போட்டியினால், அதிகார அகந்தையினால் தன்னுடைய சகோதரர்களாலே வெறுத்து ஒதுக்கப்பட்டவன், கேவலமாக நடத்தப்பட்டவன். கேவலமாக நடத்தப்பட்டதுமென்ற என் கண்ணு முன்னாலே நிற்காதுன்னு நம்ம சண்டை போடுகிற போது சொல்கிறோமே, அதே போல் இவனை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அடிமையாக, உரிமை குடிமகனாக அவர்கள் விற்கவில்லை, அடிமையாக விற்கப்பட்ட தம்பி தான் இந்த நாளிலே எப்படி மாறிப்போகிறான் அப்படின்னு பார்க்குற போது உயிர்களை காக்கும் பொருட்டு மாறிப்போகிறான். இது எதனால் அப்படின்னு பார்க்கிற போது, கடவுளுடைய ஆசையினால் அவன் உயிரை காக்கும் பொருட்டு அனுப்பப்பட்டிருப்பதாக உணர்கிறான். விற்கப்பட்டவன், உயிரை அடிமையாக இருந்தவன், உயிரை காப்பவனாக கடவுள் அவனை உயர்த்தியிருக்கிறார். அப்படி தான் நாமும் பல நேரங்களில் ஆசைப்படுகிறோம். நான் எதை வேணாலும் வித்தரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், மானத்தை விட்டு தரலாம், மரியாதையை வித்தரலாம், ஓட்டை வித்தரலாம், என்கிட்ட இருக்கிற என்னுடைய தாய் தகப்பனை வித்தரலாம், என்னுடைய அண்ணன் தம்பியை விட்டு தரலாம், ஆனால் நான் உயர்ந்தவனாக இருக்கணும். அப்படி தான் பல நிலைகளில் நான் பார்க்குறோம். நம்முடைய வீடுகளில் கூட அதுதான் நடக்குது. நம்முடைய அண்ணன் தம்பிகளுக்கு கூட என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 முழம் 1 அடி 2 அடி சொத்து பிரச்சனை தான் இருக்கும், பண பிரச்சனை தான் இருக்கும். தம்பியோ அண்ணனோ கஷ்டப்பட்டு உயர்ந்திருப்பான், அதை கஷ்டப்படாமல் உட்கார்ந்துருக்கிற சோம்பேறி அண்ணனோ தம்பியோ அதை பார்த்து பொறாமைப்படுவான். அதான் இங்கே இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கிடையே இருக்கிற உறவு சண்டையை நான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பல நேரங்களில் குருக்களை கூட இதை மரியாதையாக பேசுகின்ற ஊரெல்லாம் இருக்கிறது. நான் பிறந்து வர்கிற ஊரில் கூட அப்படிலாம் பேசுவதாக நான் கேள்விப்படுவேன். அப்படி தான் இந்த நாளில் கூட இந்த முதல் வாசகத்தில் நான் பார்க்கிற இந்த சகோதரர்களுக்கிடையே இருக்கின்ற இந்த வாழ்வு நிலையை சொல்லப்படுகிறது. இந்த வாழ்வு நிலை இப்படி சொல்லப்படுகிற போது இந்த சகோதரர்கள் 2 பேர் அங்கே முக்கியப்படுத்தப்படுகிறார்கள். ஒன்று விற்கப்பட்ட தம்பி, மற்றொன்று தந்தையோடு இன்னும் இருக்கின்ற தம்பி. இவர்கள் 2 பேருக்கும் மற்றவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று பார்க்கிற போது, இவர்களுடைய தந்தை யாக்கோப்புக்கு 2 மனைவிகள். அந்த 2 மனைவிகளிலே லேயா முதலானவள், தாய்மாமனுடைய பிள்ளையை தான் யாக்கோப்பு கட்டியிருக்கிறாள். லேயா முதலாமானவள்
ரேச்சல் இரண்டாமானவள். இந்த ரேச்சலை தான் யாக்கோப்பு மணமுடிக்க ஆசைப்படுவார் முதலிலே. ஆனால் அவருடைய தாய்மாமன் தன்னுடைய 2 பிள்ளைகளுமே அவருக்கு மனம் பிடித்து கொடுத்திருப்பார். 2 பேரில் ரேச்சலை தான் அதிகமாக அன்பு செய்கிறவனாக யாக்கோப்பு இருப்பார். அந்த ரேச்சலுக்கு பிறந்தவன் தான் இந்த யோசேப்பும் அவனுடைய தம்பி பெஞ்சமினும். இவர்கள் இருவருமே அவர் தன்னுடைய ஆசை மனைவிக்கு பிறந்ததுனால இன்னும் கொஞ்சம் அது மற்றவர்களை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவர்களை இந்த 2 சிறு பிள்ளைகளையும் கடைசியாக இருப்பவர்கள், இவன் 11வது யோசேப்பு 11வது, பெஞ்சமின் 12வது பிள்ளை, இவர்களை மிக நெருக்கமாக அன்பு செய்வார். மற்ற 10 பேரும் முதலாவது மனைவிக்கும் அவர்களுடைய இந்த மனைவிகளுடைய பணிப்பெண்களுக்குமாக பிறந்த பிள்ளைகள். விவிலியத்தில் நம்ம படித்தோம்னா இதையெல்லாம் வெளிவாக யார் யாருக்கு பிறந்தவள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவர்களுக்கு ஒரு பொறாமை, மனைவிக்கே ஒரு பொறாமை, அவங்க அம்மாவுக்கே ஒரு பொறாமை இருந்திருக்கும். அவங்க அம்மா மூத்தவை என்னை விட்டுட்டு இளையவளை இவன் கணவன் அதிகமாக அன்பு செய்கிறானே என்ற பொறாமை இருந்திருக்கும். அந்த பொறாமை அப்படியே பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகளும் பொறாமைப்படுகிறார்கள். நம்மளையெல்லாம் அதிகமாக விட்டு சின்ன பயலுக இவங்களை ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமாக அன்பு செய்கிறார்கள் நம்ம தகப்பன் அப்படிங்கிற பொறாமையினுடைய வெளிப்பாடு தான். பொறாமை, போட்டி, பகைமை வருகிற போது அண்ணன் தம்பிகளுக்குடைய சண்டை வருகிறதுல நம்ம வீடுகளில் அதே போல தான் இந்த அண்ணன் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து இவனை விற்று விடுகிறார்கள் அடிமையாக. ஆனால் விட்டு கொடுக்கப்பட்ட வித்து அவர்களை தொலைத்து விட்ட அந்த தம்பி தான் பிற்காலத்திலே அவருக்கு வாழ்வு கொடுக்கிற மனிதனாக மாறுகிறான் என்ற சிந்தனை இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்படுகிறது. ஆக எதையெல்லாம் நம்ம வாழ்வுக்கு உரியதாக இருக்கிறதோ அதையெல்லாம் விற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்படி தான் இங்கே நான் புரிஞ்சுக்கிறேன். ஓட்டை விற்கிறது அது நம்முடைய உரிமை, நம்முடைய வாழ்வை, நம்முடைய சமூக வாழ்வை, நம்முடைய அரசியல் வாழ்வை தீர்மானிக்கின்றது. அதனால் அதை வித்துடுறோம். எதெல்லாம் நமக்கு நெருக்கமாக இருக்கணும், வாழ்வு கொடுக்கணும், அதையெல்லாம் விற்று போடுறோம். அதே போல் தான் இங்கேயும் தன்னுடைய அன்பு தம்பியை அவங்க வித்துடுறாங்க. ஆனால் விற்கப்பட்டது தான் அவருக்கு வாழ்வை கொடுத்தது. எங்கே வாழ்வு கொடுக்குதான்னு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு தெரியலை. அதே போல் தான் நான் ஒரு முறை ஒரு கிராமத்தில் இருந்தேன். கிராமத்தில் இருக்கிற போது அண்ணந்தம்பிகளுக்குடைய சண்டை இல்லை, ஒரு அமைப்புக்குள்ளே அண்ணனும் தம்பி இருக்கிறான். அந்த அமைப்புகளில் இருக்கிற தம்பி அந்த அமைப்பானது அநியாயம் செய்கிறது. அந்த பங்கில் அந்த ஊரில் அநியாயம் செய்கிறது. ஒருவன் அங்கே இருக்கிறான், அவன் நீதியை பேசுகிறான். உங்களுடைய அமைப்பு, உங்களுடைய குழு, நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறான். இவன் அண்ணன், நீதியை சொல்லுகிறவன் அண்ணன். இந்த குழுவிலே தம்பி இருக்கிறான். இந்த அண்ணனும் படித்தவன், தம்பியும் படித்தவன் தான். இருவரும் பணியிலே இருக்கிறார்கள், நன்றாக சம்பாதிக்கிறார்கள். இந்த அநீதியை எதிர்த்து சொன்ன அந்த அண்ணனை இந்த அணியின் தலைவர் சட்டையை பிடிச்சி அடிக்கப் போகிறார். அந்த அணிக்குள்ளாக குழுக்குள்ளாக இருக்கிற தம்பி மூச்சு விடாமல் உட்கார்ந்துருக்கிறான். எனக்கு ஆச்சரியம், என்னடா அநீதியை எதிர்த்த அண்ணனை ஒருத்தன் அநியாயமாக அடிக்கப் போகிறான், ஆனால் தம்பி அந்த குரூப்பில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறானே என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் வெகுண்டு எழுந்திருக்க வேண்டாமா? எப்பரா எங்கள் அண்ணனை அடிக்க போவேன் அப்படின்னு அவனை கேட்க வேண்டாமா? எப்படி அவர் அநியாயமாக கொஞ்சம் நம்ம அநியாயம் செஞ்சதை தட்டி கேட்க வந்தார், அவரை நீ எப்படி அடிக்கலான்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா? கேட்கலை. அப்படி தான் இங்கேயும் மற்ற சகோதரர்கள் எல்லாம் அப்படியே இணைந்து போனார்கள். ரூபன் கூட அவர்களோடு இணைந்து கடைசியில் போயிட்டான். அதனால தான் அவனை யோசேப்பை அவர்கள் விற்று விட்டார்கள். அப்படி தான் பல நேரங்களிலே நம்முடைய சமூக உரிமையாக இருக்கட்டும், வாழ்வியல் சிந்தனையாக இருக்கட்டும், நம்முடைய உறவாக இருக்கட்டும், நம்ம விற்றுக்கிட்டே இருக்கிறோம். இது நம்முடைய நல வாழ்வுக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போல் 2ஆம் பகுதியில் நாம் கொண்டிருக்கிற சொத்து, சுகம், பொருள் எதுவுமே நம்ம காப்பாற்றாது, மாறாக நம்முடைய வாழ்வு தான் நம்மை காப்பாற்றணும் சொல்கிறது. இங்கே 2 பிள்ளைகள், முதல் பகுதியில் 2 பிள்ளைகள் தந்தைக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். 10 பிள்ளைகள் கூடவே இருக்கிறார்கள்.
நற்செய்தியிலையும் 12 பேர் சீடர்கள், அதில் 2 பேர் இருக்கிறாங்க இயேசுவுக்குன்னு பிரியப்பட்டவர்கள். ஒன்று பேதுரு, அவர் இந்த இயேசுவுக்கு பிறகு திரு அவையினுடைய தலைவராக உயர்த்த பெறுகிறவர். மற்றொன்று யோவான், இயேசுவினுடைய அன்புக்கு நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது. இங்கு 12 பேர், 2 பேர் தந்தைக்கு நெருக்கமானவர்கள். விவிலியத்தில் 12 பேர் திருத்தூதர்கள், அதில் 2 பேர் இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அங்கு அவர் அறிவுரை சொல்லப்படுகிறது. என்ன அறிவுரை சொல்லப்படுகிறதை விட அதிகாரம் கூட அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. என்ன அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, அவர்கள் இறையரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றக்கூடிய அதிகாரம், நலம் குன்றியவர்களை குணமாக்கக்கூடிய அதிகாரம், இறந்தோரை உயிர் பெற்றல செய்யக்கூடிய அதிகாரம், தொழுநோயாளரை நலமாக்கக்கூடிய அதிகாரம், பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமை, கொடையாக பெற்றதை கொடையாகவே கொடுக்க வேண்டும் என்ற கடமை, இதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படுகிற அந்த சீடர்கள் எப்படியாக வாழ வேண்டும் என்ற வழிநறைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்டவர் இந்த அதிகாரத்தை, இந்த வழிமுறைகள் எங்கே அவர்கள் பணியாற்ற செல்லுகிற போது வெள்ளி பொன் எடுத்து போகக்கூடாது, வெள்ளி எடுத்து போகக்கூடாது, செப்பு காசு எடுத்து போகக்கூடாது, தங்க நகை எதுவுமே எடுத்து போகக்கூடாது, காசு பணம் எதுவும் எடுத்து போகக்கூடாது, அடுத்த வேலைக்கு மாற்றிக்க கூட துணி கூட எடுத்து போகக்கூடாது. 2 ஜோடி கூட அவர்கள் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்கிறார். ஒரு ஜோடி தான். ஆக ஒன்றுமில்லாமலே நீங்கள் போங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை சொல்லப்படுகிறது. இதை இவங்களாம் பின்பற்றினார்களா என்று கேட்கப்படுகிற கேள்விக்கு நீங்கள் திருத்தூதர் பணி நூலுக்கு தான் போகணும். திருத்தூதர் பணியில் 3வது அதிகாரம் 4 தொடங்கி 8 முடிய உள்ள இறைவார்த்தைகளை வாச்சிங்கன்னா ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, எனக்கு பலமுறை எனக்கு பிடித்த நிகழ்வு அது விவிலியத்தில். அந்த நிகழ்வு என்ன என்று பார்க்கிற போது, பேதுருவும் யோவானும் அங்கு மக்கள் மன்றத்திலிருந்து அந்த வெளிவருவார்கள். அப்பொழுது யாசிப்பவன், பிச்சை எடுப்பவன் அங்கே அமர்ந்து யாசித்து கொண்டிருப்பான். அந்த யாசிக்கின்ற போது இவர்கள் அவன் அருகில் வருவார்கள். வருகிற போது இருவரையும் அவன் உற்று பார்த்து ஏதாவது கிடைக்குமான்னு ஏங்குவான். ஏங்கி பார்க்குற போது அவனை இவர்கள் உற்று பார்ப்பார்கள். அப்போ பேதுரு சொல்வார், இங்கே பாரு, எங்கள்கிட்ட வெள்ளியோ பொண்ணோ காசோ இல்லை, ஆனால் எங்கள்கிட்ட ஒன்று இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற போது எங்கள்கிட்ட இயேசுவின் வல்லமை இருக்கிறது. இப்போ நான் என்ன செய்கிறேன், நாசரேத்து இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன், நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னோன்னே அவன் எழுந்து நடப்பான். அவன் எழுந்து நடப்பான். அவங்களுக்கு காசு கொடுக்கல, பொன் கொடுக்கல, செப்புக்கு பொருள் வெள்ளி கொடுக்கல, அவன்கிட்ட இருந்த பணத்தை எடுத்து கொடுக்கல, மாறாக அதெல்லாம் என்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா, நானும் யோவானும் இயேசு சொன்னதை அப்படியே வாழ்கிறோம் என்று சாட்சியாக அவர்கள் மாறிப்போனார்கள். எப்படி முதல் வாசகத்தில் விற்கப்பட்ட தம்பி உயிரை காக்கின்ற மனிதனாக மாறிப்போனானோ, அதே போல் இங்கு பேதுருவும் யோவானும் இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய மனிதர்களாக நிலை நின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதான் இங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் போங்க, போகிற போது வெள்ளியோ பொண்ணோ செப்பு காசோ எடுத்து போக வேண்டான்னு சொன்னார். அதே அங்கேயும் சொல்கிறாங்க, என்கிட்ட வெள்ளியோ பொண்ணோ காசோ இல்லை, என்கிட்ட ஒன்று இருக்குது, ஆண்டவர் இயேசுனுடைய ஆற்றல். அதான் நசரேத்து இயேசுவின் பெயரால் நான் சொல்கிறேன், நீ எழுந்து நட. அதுதான். இதெல்லாம் எடுத்து போகாட்டியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நலம் குன்றியோரை குணமாக்குவீங்க, இறந்தோரை உயிர் பெற்றல செய்வீங்க. அப்போ இங்கே நலம் குன்றியோரை வெள்ளி காசு பொன் பொருள் எதுவுமே இல்லாமல் நலமாக்கினார்கள். ஆக இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருக்கோம். மான மரியாதையெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறோம், சொந்த பந்தங்கள்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் ஓட்டெல்லாம் விற்க போகிறோம். நம்ம இந்த வருடம் கூட விடை பேசிக்கொண்டே இருப்பார்கள் நம்முடைய அரசியல்வாதிகள், ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் என்று. இதையெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாலும் ஆனால் கடவுளுக்கு சாட்சியாக நம்ம வாழ வேண்டும். அப்போ வாழ்கிற போது மான மரியாதை விற்கக்கூடாது, உரிமையை விற்கக்கூடாது, உறவை விற்கக்கூடாது, அன்பை விற்கக்கூடாது. பொண்ணு பொருள் செப்பு காசு தான் முக்கியம்னு நம்ம நினைக்கக்கூடாது. மாறாக
ஆண்டவருடைய அருள் முக்கியம், மனிதர்களை காக்கக்கூடிய மக்களாக வாழ்வது முக்கியம். இந்த இரண்டையும் நாம் வாழ்வாக்குகிற போது ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற பிம்பங்களாக, ஆண்டவர் இயேசுனுடைய ஆசிரை, ஆண்டவர் இயேசுனுடைய ஆற்றலை, ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை பிரதிபலிக்கின்ற பிம்பங்களாக நாம் மாறுவோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தார். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தார். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, உம்மை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தெடுக்கும் இக்காணிக்கைகளை எங்களை தூய்மைப்படுத்துவனவாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல்கள் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதுதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே உணவருந்தியவேன். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயே எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், எங்கள் ஒரே குடும்பமாக குடி ஜெபிக்கிற மதன்மான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரேசாள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கும் எழுதிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்சமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.